வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. மீனராசி, மீன லக்னம். நிறைய பேர் ஜென்ம சனிலாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த ஜூன் 2 குரு பயிற்சி உங்கள் மேலே தான் வராரு. 9ஆம் பார்வையை உங்களை தான் பார்க்குறாரு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம். சரிங்களா? குரு பயிற்சிக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதனால் நீங்கள் அதில் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இந்த மாதம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட். நான் போன தடவை உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன். மீன ராசி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏன்னா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல இடத்துல சிட் ஃபண்ட் போடணும், சூப்பராக இருக்க டைம். அதே மாதிரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலியோட எங்கன்னா டூர் போயிட்டு வர்றோம். அதுவும் மீன ராசி நிறைய டூர் போனால் கடல் சார்ந்து நிறைய போகிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அது அழகாகவும் அமையும். இப்போ அந்தமான் போகிறீங்க, இல்லை இப்போ சென்னைக்குள்ளேயே எங்கன்னா சுற்றணுன்னா கூட மெரினா பீச் போகிறீங்க, இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு பண்ணால் நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு இப்போ போட்டே போகுதுன்றாங்க, ஷிப்பு போகுதுன்றாங்க. அந்த மாதிரி போகிறீங்கன்னா இந்த கடல் சார்ந்து போகும்போது ரொம்ப சந்தோஷம் வரும். நீங்கள் கோவில்கள்லாம் போகும்போது கூட பாருங்கள், இந்த கடல் சார்ந்த கோவில்கள் போங்க, உங்களுக்கு அதில் ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வரும். இதுதான் ஜாதகத்தை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது. சரி, இதுக்கெல்லாம் ஜாதகமானால் நம்ம கல்யாணம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்றோம். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஜாதகம் பார்த்து செய்ய அந்த ஜாதகமே இல்லை அந்த இயற்கையை உங்கள்கிட்ட தானே பேச ஆரம்பிக்கும். அதுதான் பிரசன்னம்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது சொல்கிற விஷயந்தான் பிரசன்னம். சரிங்களா? நீங்கள் அது எவ்வளோ அதிகமாக நீங்கள் அது உள்ளே இன்வால்வ் ஆகுறீங்களோ அவ்வளோ விஷயம் உங்களுக்கு அது சொல்லித்தரும். கடல் சார்ந்த குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டைம். இது ஒன்று. அடுத்து மைண்டு கிளாரிட்டி. ஏன்னா இப்போ மீனத்துக்கு அதிகமாக எது தேவைன்னா மைண்டு கிளாரிட்டி தான் தேவைன்னா, டல்லாக இருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் அந்தளவு ஒட்டாமல் கொஞ்சம் தனிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் சனி பயிற்சி, அது உச்சம் ஜென்மத்தில் சனிலாம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிற வேலை. பட் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இப்போ நல்லா வருவாங்க, நல்ல ஃபேமிலி சப்போர்ட் வரும். ஃபேமிலியோட நல்லபடியாக நீங்கள் வெளியே போயிட்டு வருவீங்க. அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கும். இதில் நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்டு, கன்சல்ட்டிங், இந்த வெளிநாடுகள், இந்த கனடாக்கெலாம் நிறைய பசங்க, எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அவங்க ரொம்ப பெரிய கம்பெனி, இந்த கனடாவுக்கு பசங்களை படிக்க அனுப்புகிற கம்பெனி. அவங்க பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு சார், ஆனால் கொஞ்சம் தடங்களாக இருக்குங்க சார். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக பிஸ்னஸ் பிளான்லாம் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நான் 12 வருஷம் கார்ப்பரேட்டில் தான் லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு கொடுத்தோம், நல்ல ப்ராஃபிட் ஏறுது. இப்போ உங்கள் இதுலேயும் மீனத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் நினச்சதை விட ப்ராஃபிட் அதிகமாகவே வரும். அதுக்குன்னு ரியலிஸ்டிக்காக
ஒரு 1,00,000 போட்டு எனக்கு மாதம் மாதம் 1,00,00,000 வரணும்னா கஷ்டம். அப்படி இல்ல. ரியலிஸ்டிக்கா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தாராளமா தந்துட்டுருக்கு. ஸோ மீனத்துக்கு வந்து இந்த விஷயத்துலலாம் ரொம்ப நல்லா டைம் நல்லாயிருக்கு. எதில அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த் ரொம்ப முக்கியம். எதிரிகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாம யார்கிட்டயும் உரண்ட இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னா பிரச்சனை நம்மளுக்கு தான். ஏன்னா நம்ம நேரம் அப்படி இருக்கு. சரிங்களா? இது. இன்னொன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நெறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது மீனத்தில இப்ப சனி பேச்சு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. நெறைய அந்த வகுப்புகள் அவ்வளோ சொல்லுவோம். யூடியூப்ல ஒரு 5 நிமிஷம், 8 நிமிஷம் வீடியோல எவ்வளோ சொல்றது. பெட்ரூம்ல அந்த ஸ்க்ரீனும், பெட்ஷீட்டும் எவ்வளவு லைட் கலரா இருக்கோ, அவ்வளோ உங்க மைண்ட் லைட்டா ஆகும். ஒரு நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் பாருங்க. எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். அதனால தான் நம்ம ஹோட்டல்ல படுத்தோம்னா, வீட்ல தூங்குறத விட நல்லா தூங்குவோம் ஹோட்டல்ல. ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, அங்க இருக்க கலர்ஸ், அந்த லைட்டிங்ஸ் அந்த மாரி. அதே மாரி நம்ம வீட்ல வச்சோம்னா, தினமுமே ஃப்ரெஷ்ஷா படுத்து ஃப்ரெஷ்ஷா எழுந்துரும். அவ்வளோதான். இதெல்லாம் தான் சுக்கிரன் ஆக்டிவேஷன். சுக்கிரன் ஆக்டிவேஷன் நிறைய பேர் சுக்கிர பகவானே வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம்னு வச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ற ஆக்டிவிட்டிய சுக்கிரன் நோக்கி பண்ணும்போது, லைஃப் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். இன்னும் நீங்க பண்ணணும்னு இப்ப சித்திரை திருவிழாலாம் நடந்துட்டுருக்கு. கள்ளழகர் ஆற்றில இறங்கி அருள் புரியிற டைம்லாம் இருக்கு. தாராளமா அவர வழிபடலாம். நம்மளுடைய வைகாசி விசாகம் முருகனுடைய ஃபெஸ்டிவல் இருக்கு. இதெல்லாம் வழிபடலாம். டீஃபால்ட்டா மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபட நல்லா முன்னேறுவீங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில பானகம் குடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேறு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதே இல்லை, அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும். பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும்னு ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன்டா வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும்,
3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உக்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.